இங்க போலீஸ் ட்ரைனர்ஸ் எல்லாம் ஒரு காட்டுக்குள்ள கேம்புக்காக போறாங்க. அங்க போயிருக்கும்போது ஒரு எரிஞ்ச நிலையில ஒரு பாடி ஒண்ணு கிடைக்குது அவங்களுக்கு. அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ஒரு ஆபீசர் ஒருத்தர் வராரு. வந்து அந்த பாடியை கிளியர் பண்ணிட்டு அதை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடுறாங்க. அடுத்த நாள் அந்த ஆபீசர் போய் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பத்தி கேட்கும்போது 4 நாளைக்கு முன்னாடி தான் அவரை கொலை பண்ணியிருக்கிறாங்கன்னும், அது மட்டும் இல்லாம அங்க ஒரு ஃபுட் பிரிண்ட் இருந்ததுன்னு சொல்றாங்க. அந்த ஃபுட் பிரிண்ட்டை பிரிண்ட் எடுத்து வச்சு அந்த பிராண்ட் ஆபீஸுக்கு போய் விசாரிக்க சொல்றாரு. அங்க போய் கேட்கும்போது அவங்களுக்கு பெருசா எதுவும் க்ளூ கிடைச்ச மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் ஒரு வார்டன் ஒருத்தர் அவரே வாலண்டியரா வந்து இந்த ஆபீசர் கிட்ட அந்த அன்னைக்கு நைட்டு ஒரு கார் ஒன்று அந்த காட்டுக்குள்ள போனதை பார்த்தேன்னு சொல்றாரு. நைட்டுங்கிறதுனால நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், அவங்களோட முகத்தை நான் கரெக்டா பார்க்கலன்னு சொல்றாரு. அவர் பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா மறுபடியும் அந்த ஷூ ஷாப்ல இருந்து போன் பண்ணி ஒருத்தரோட டீடைல்ஸை மட்டும் நாங்க சொல்லாம விட்டுட்டோம்னு சொல்லி அவரோட டீடைல்ஸ் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன், அவர் ஒரு போலீஸ் ஆபீசர்னு சொல்றாங்க. கரெக்டா இந்த வார்டனும் அவன் ஒரு போலீஸ்காரன் நான் பார்த்தேன்னு சொல்றான். அப்ப இந்த ஆபீசர் எல்லா பக்கமும் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஹீரோ தான் இந்த கொலையை பண்ணாருன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி அவரோட ஹையர் அபிஷியல்கிட்ட சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படியே இந்த பக்கம் இவர் அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இவரோட லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோ ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்திருக்கான். அவனுக்கு வர்ற கேஸ் எல்லாம் நிதானமா பொறுமையா ஹேண்டில் பண்ணி சால்வ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்பதான் ஒரு ஆளு தன்னோட பொண்ணை காணோம்னு சொல்லி ஹீரோ கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றான். இந்த இடத்துல காணோம்னு சொல்லி கேட்கும்போது ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரும்போது ஒரு இடத்துல காணாம போயிட்டான்னு சொல்லி அந்த இடத்தோட பேரை சொல்றா. பார்த்தா அந்த இடத்துல அதிகமா சாராயம் வந்து விற்பனை ஆகுதுன்னு சொல்லி கான்ஸ்டபிள் சொல்ல ஹீரோ அவங்க டீம் எல்லாம் கூப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு போறான். அங்க போய் பார்க்கும்போது ஒரு கால்கள் ஒருத்தி அந்த பொண்ணை கடத்தி வச்சிருக்கிறா. ஹீரோ கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை மீட்டு கொடுத்துறான். இதுக்கு இடையில ஹீரோவோட பையன் மேல கம்ப்ளைண்ட்னு சொல்லி ஸ்கூலுக்கு வர சொல்றாங்க. அங்க போய் பார்க்கும்போது ஹீரோவோட பையன் பேக்ல ஆன்ஸ் இருந்ததுன்னு சொல்லி டீச்சர்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உடனே ஹீரோ இந்த ஒரு டைம் அவனை மன்னிச்சு விட்டுருங்க, அம்மா இல்லாத பையன் சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க அவங்களும் விட்டுறாங்க. வெளியே வந்ததும் ஹீரோவோட பையன்ப்பா நான் எதுவும் பண்ணல, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி அழுகுறான். ஆனா ஹீரோ எதுவுமே பேசாம போயிடுறான். அவன் எதுவுமே பேசாம போனனால அதை சொல்லி அவன் பாட்டிக்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹெவன் சொல்லி ஒரு வீட்டுல ஃபேமிலியவே யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஹீரோக்கு போன் வர உடனே அவன் டீமை கூப்பிட்டுட்டு அங்க போய் பாக்குறான். அங்க போய் பார்க்கும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைன்னு எல்லாத்தையுமே கொலை பண்ணிருக்காங்க. அப்பதான் அந்த இடத்துல ஹீரோவோட வீட்டுல இருந்த ஒரு போட்டோ அந்த வீட்லயும் இருக்கு. அதை பார்த்தது ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகி அவனோட போனை எடுத்துட்டு வர சொல்லி அவன் கான்ஸ்டபிள்கிட்ட சொல்றான். அவன் கான்ஸ்டபிள் போய் போனை எடுத்துட்டு வராம பதட்டமா வந்து ஹீரோவை கூட்டிட்டு போறான். அங்க போய் பார்த்தா இன்னொரு ரூம்ல ஹீரோவோட பையனும் இறந்து கிடக்குறான். ஹீரோவோட பையன் இறந்து கிடக்கிறத பார்த்து அவன் பயங்கரமா ஃபீல் பண்றான். இந்த கேஸ்ல ஹீரோவோட பையன் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால ஹீரோ கிட்ட இருந்து இந்த கேஸை எடுத்து வேற ஒரு ஆபீசர் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ண கொடுத்துறாங்க. அந்த ஆபீசர் போய் விசாரிக்கும் போது அவருக்கு கிடைச்ச ஒரு எவிடன்ஸை வச்சு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல கேக்குறாரு. அப்பதான் அங்க இருந்தவங்க அதுல இருந்த எவிடன்ஸை பார்த்துட்டு இந்த பிளட் அக்யூஸ்ட் தான் இருக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குன்னு சொல்ல உடனே அந்த ஆபீசர் இப்ப ரீசெண்டா யாராவது அடிபட்டுருச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களான்னு போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் சிசிடிவில ஒரு ஆளை பாக்குறாங்க. அந்த ஆளை போய் புடிச்சிட்டு வந்து விசாரிக்கும் போது அவனும் இன்னொரு ஆளும் சேர்ந்து திருடுறதுக்காகத்தான் இந்த கொலையை பண்ணதா சொல்றான். கொலை பண்ணணும்னு சொல்லி நாங்க போகல, திருடுறதுக்காக போனோம், எதிர்பாராத விதமா கொலை நடந்துருச்சுன்னு சொல்லி அவன் ஒத்துக்கிறான். உடனே அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கிடையில ஹீரோ அவனோட பையனை கொண்டவனை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி அவனுக்கு தோணிட்டே இருக்கு. உடனே அவனோட ஹையர் அபிஷியல் கிட்ட போய் அந்த டீம்ல நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்கறான். ஆனா அவங்க அபிஷியலா என்னால எதுவும் பண்ண முடியாது, நீ வேணா தனியா விசாரிக்கிற மாதிரி இருந்தா விசாரிச்சுக்கோன்னு சொல்றாங்க. இதுக்கிடையில இந்த போலீஸ் டீம் அந்த கிரைம் நடந்த வீட்டுல ஒரு பெங்காலி பையன் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். அவனை காணோம், உடனே அவன் தான் கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லி அவனோட போட்டோவை போஸ்ட் அடிச்சு ஊரெல்லாம் ஒட்டி தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவும் இந்த கேஸை தனியா இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். அது என்னன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்ல ஒரு கிரைம் நடந்திருக்கு. அந்த கிரைமை காட்டி கொடுத்தவருக்கு கவர்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் சன்மானம் கிடைச்சிருக்கு. அவர் வேற யாரும் இல்ல, இப்ப இறந்து போன அந்த ஆளு தான். அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு வீடியோ எடுத்து பார்க்கும்போது அந்த இறந்து போன ஃபேமிலியில இருந்த அந்த பொண்ணும் ஹீரோவோட பையனும் ஒரே கிளாஸ்மேட் தான். ஆனா அந்த பொண்ணை மட்டும் பாக்குறதுக்கு 5-6 குழந்தைங்க போயிருக்காங்க. ஆனா அந்த குழந்தைங்க அவன் பையனை பார்க்க வரல. அந்த குழந்தைங்களை ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்க்கும்போது அந்த குழந்தைங்க ஏதோ ஒரு ஆசிரமத்துல இருக்காங்க. அங்க போய் விசாரிக்கும் போதுதான் தெரியுது அந்த இறந்து போன பொண்ணு ஒரு அனாதை, அவ அந்த ஆசிரமத்துல தான் வளர்ந்துருக்கா. இப்ப இறந்து போன ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே குழந்தை இல்லாம இருந்திருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி போய் அந்த குழந்தைய தத்தெடுக்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. ஆனா அந்த டைம்ல அவங்க கிட்ட சொந்தமா ஒரு வீடு கூட இல்லாதனால ஆசிரம ரூல்ஸ் படி எங்களால குழந்தைய கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணோட பேர்ல ஒரு வீட்டு பத்திரமும் அந்த பொண்ணு பேர்ல போட்டிருக்க டெபாசிட்டையும் கொண்டு வந்து காட்டுறாங்க. காமிச்சு அந்த பொண்ணை அடாப்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயத்தை அந்த சிஸ்டர் ஷேர் பண்ண ஹீரோ அங்க இருந்து வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ அவங்க ஹையர் அபிஷியல் கிட்ட போய் அவன் ஒரு விஷயத்த சொல்றான். ஆக்சுவலா அந்த இறந்து போனவர் அந்த கவர்மெண்ட் கிட்ட அந்த கிரைமை காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த சன்மானத்தை வச்சுதான் அவன் சொந்தமா வீடும் வாங்கியிருக்கான், அந்த பொண்ணு பேர்ல டெபாசிட்டும் பண்ணியிருக்கான். அந்த காட்டி கொடுத்தனால அவனை பழி வாங்குறதுக்காகத்தான் இந்த கொலை நடந்திருக்குன்னு சொல்லி அவன் சொல்ல உடனே அந்த ஹையர் அபிஷியல் நீ உடனே டியூட்டில ஜாயின் பண்ணி இந்த கேஸை விசாரின்னு சொல்றாங்க. ஹீரோவும் அடுத்த நாளே டியூட்டி
டியூட்டில ஜாயின் பண்ணி அவன் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்றான். திரும்ப அந்த கிரைம் நடந்த வீட்டுல போய் தேடி பாக்குறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. அப்பதான் அங்கிருந்து கிளம்பலான்னு போகும்போது அங்கிருந்து ஒரு டைல்ஸ் மட்டும் வேற ஒரு டிசைன்ல இருக்கு. அதை பார்த்த ஹீரோ அந்த இடத்துல தோண்ட சொல்லி அங்க செக் பண்ணும்போது அக்யூஸ்ட் நினைச்சு தேடிட்டு இருந்த அந்த பெங்காலி பையனை யாரோ கொலை பண்ணி அங்க புதைச்சு வச்சிருக்காங்க. உடனே இங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஆளை வந்து விசாரிக்கும் போது அவனை நான் தான் கொலை பண்ணி புதைச்சேன். நாங்க திருடும் போது எங்க கிட்ட அவன் பங்கு கேட்டான். அந்த கோவத்துல அவனை கொன்னுட்டேன்னு சொல்லி சொல்றான். உடனே இவன் கூட இருந்த இன்னொரு ஆளை மீட் பண்ணி விசாரிச்சா ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி ஹீரோ போறான். பார்த்தா அவன் ஆல்ரெடி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ முழிச்சிட்டு இருக்க அப்பதான் ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. கஞ்சா கடத்துற ஒருத்தனை புடிச்சிட்டு வந்து இப்ப ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறவன் மேல பொய்யா ஒரு வாக்குமூலத்தை கொடுத்து இவனுடைய கஸ்டடியில விசாரிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்றான். பிளான் பண்ணி கோர்ட்ல கேட்கும் போது அவங்க வாய்வார்த்தையே சொல்ற வாக்குமூலத்தை எல்லாம் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி அவனை கஸ்டடியில அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் உடனே ஹீரோ மறுபடியும் போய் அவங்க ஹையர் அபிஷியல் கிட்ட இது பிளான் பண்ணி நடந்த கொலை கிடையாது, ராபரிக்காகத்தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த டைம்ல அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போறதுனால எங்க அம்மாவை கவனிச்சுக்க எனக்கு லீவ் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் இப்போ அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த அந்த ஆபீசரை போய் ஹீரோ மீட் பண்றான். மீட் பண்ணதும் அந்த ஆபீசர் இது பிளான் பண்ணி நடந்த மர்டர்னு சொல்லி தானே சொன்னீங்க, அதுக்குள்ள என் கேஸை மாத்துனீங்கன்னு அந்த ஆபீசர் கேட்க அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த ஷேர் பண்றான். ஆக்சுவலா அவன் அக்யூஸ்ட் யாருன்னு சொல்லி ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பான். அதை எப்படி கண்டுபிடிச்சான்னு சொல்லி அந்த ஆபீசர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அங்க இருந்த ஒரு பிரபலமான வக்கீல் மேல ஹீரோக்கு டவுட் வந்திருக்கும். அதனால அவங்களுக்கே தெரியாம அந்த வக்கீல ஹீரோ ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். அப்பதான் ஒரு இடத்துல இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த இந்த ஆபீசரும் அந்த வக்கீலும் மீட் பண்ணி டீல் பேசுறத பார்த்திருப்பான். அதை பத்தி சொல்லி அந்த ஆபீசர் கிட்ட ஹீரோ மிரட்டி விசாரிப்பான். அப்பதான் அவன் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுவான். ஆக்சுவலா அந்த வில்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயில இருந்த வார்டனை அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு போயிருப்பான். போய் அவன் வேற ஒரு ஐடென்டிட்டியில வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். வெளியே பாக்குறவங்களுக்கு அவன் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அவன் உள்ள ஒரு கிரைம் பண்ணிட்டு இருந்திருக்கான். பிளைட்ல டிராவல் பண்ற பிரெக்னன்ட் லேடிஸா பார்த்து டார்கெட் பண்ணி அவங்களுடைய குழந்தைங்களை கடத்துறதா இவன் கிரைமா பண்ணிட்டு இருந்திருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் இந்த இறந்து போன ஆளு அங்க வேலை பார்த்துட்டு இருந்தனால அவனுக்கு டவுட் வருது. ஆனா அந்த டைம் அவனால எதுவும் பண்ண முடியல. அடுத்த டைம் அதே கிரைம் திரும்ப ரிப்பீட் ஆகும்போது அவன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கான். ஆனா வில்லனுக்கே தெரியாம அடுத்த டைம் அவனோட பிளான்ல அவனோட ஒய்ஃபே சிக்கியறா. அவனுக்கு அவன் ஒய்ஃப் மேல ரொம்ப பாசம் அதிகம். அவன் ஒய்ஃபுக்கும் இவனாலதான் குழந்தை இறந்து போச்சுங்கிற உண்மை தெரிய வர அவளும் சூசைட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் இந்த இன்ஃபார்மர் யாருன்னு தெரியாம அவன் 5 வருஷமா தேடிட்டு இருந்திருக்கான். 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த இன்ஃபார்மர் யாருன்னு சொல்லி வில்லனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து தான் அவனோட ஃபேமிலியவே கொலை பண்ணியிருக்கான். அப்போ எதிர்பாராத விதமா ஹீரோவோட பையன் அந்த இடத்துல இருக்க இவனும் விட்னஸ் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அவனை கொலை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் வில்ல அவனோட ஒய்ஃபோட சமாதிக்கு வர்றான். அங்க வந்து பார்க்கும்போது அவளோட பாடியை காணோம். பார்த்தா கரெக்டா அந்த கிரைம் நடந்த வீட்டுக்கு வர சொல்லி அங்க இருக்கு. உடனே அவன் அங்க போய் பார்க்கும்போது ஹீரோ அங்க உட்காந்து இருக்கான். உடனே 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இதோட அப்படியே ஹீரோ தான் இந்த கொலையை பண்ணிருக்கான்னு சொல்லி ஆப்போசிட்ல இருக்கிற வக்கீல் சொல்லி அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்ல ஹீரோவோட வக்கீல் கொலை நடந்த டைம்ல ஹீரோ இந்த ஊர்லயே இல்லைன்னு சொல்லி ஒரு வீடியோ எவிடன்ஸையும் பாஸ்போர்ட்டை எல்லாம் காட்டுறா. அந்த டைம்ல அவனும் அவனோட அம்மாவும் வெளியூர்ல இருந்திருக்காங்க. அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஜட்ஜு தப்பு பண்ணலன்னு சொல்லி ஹீரோவை விடுவிச்சிடுறாங்க. அப்பதான் அந்த போலீஸ் ஆபீசரும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரும் பேசிக்கிறாங்க. அந்த போலீஸ் ஆபீசர் இது வரைக்கும் நான் விசாரிச்சதுல எந்த கேஸுமே மிஸ் ஆகல, ஆனா இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல அந்த டாக்டரும் கூட நான் ரொம்ப வருஷமா இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன், என்னோட ரிப்போர்ட்டும் பொய் இல்லைன்னு சொல்லும் போதுதான் அப்பதான் காட்டுறாங்க ஆக்சுவலா ஹீரோ அந்த வில்லனை கொலை பண்ணியிருப்பான். ஃபர்ஸ்ட் தன் பொண்ணு காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண வந்த அந்த ஆளை ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ணியிருப்பான். அவன் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரா இருந்திருப்பான். உடனே கொலை பண்ணி இவனோட பாடியை ஒரு 2 நாள் ஃப்ரீசர்ல வைக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிரைவர் கிட்டயே இவனோட ஷூவையும் இவனுடைய ட்ரெஸ்ஸையும் கொடுத்து கொண்டு போய் அந்த காட்டுல எரிக்க சொல்லியிருப்பான். அவனும் சொன்ன மாதிரியே பண்ணியிருப்பான். இதுக்கப்புறம் அப்படியே அந்த வில்லனோட ஒய்ஃபுக்கும் ஹீரோவோட பையனுக்கும் ஜஸ்டிஸ் கிடைச்ச மாதிரி இந்த படத்தை அப்படியே முடிச்சிடறாங்க.